கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் ராசிக்குரியவர் உங்கள் ராசிநாதன் யாருன்னா புத பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ, எந்தெந்த கிரகங்களோடு இருக்காரோ, எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இருக்கும். மாறி வராது, மாறி நடக்காது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு ராகு இருக்கார், அவரோடு செவ்வாய் இருக்கார், அவரோட புத பகவானும் இருக்காங்க. இத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனாலும் செவ்வாயும் இந்த மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போவார். பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம், சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். எதிலெல்லாம் நம்ம வெற்றி, எதெல்லாம் நம்ம காம்படிட்டிவில் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மந்த்து 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இருக்குது. இதுதான் 6ஆம் இடம் சக்ஸஸ்ன்னு சொல்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கோ வழக்குகளில் ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள், அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ், அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் இயற்கையாகவே அமையும். அது இல்லாமல் அந்த கிரகங்கள் நன்மையை செய்கிறதுக்கு என்னென்ன வழி? 6ஆம் இடம்னா நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்க அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பொது பலன்கள். அடுத்தபடியாக 6ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கெரியர் இந்த மாதம் பரவாயில்ல. ஆக யாரெல்லாம் வேலைக்கு பெரிய லெவலில் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டின்னா ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ் எது பார்த்திங்கன்னா இன்சென்டிவ், ஹைக்கு எது பார்த்திங்கன்னா ஹைக்கு. இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஜாப் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மாதம் இவ்வளவு நன்மைகளே உங்களுக்கு செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு செய்யும். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இது குறைவாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்கிறது, ஏற்பட்டு விலகும். இந்த நோய்கள் சாதாரணமாக பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எல்லா விதமான டயக்னோஸ்க்குமே கட்டுப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் ஹெல்த்து இஸ் வெல்த்து நமக்கு தெரியும். அதில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, கணவன் அல்லது மனைவி செப்பரேஷன், பிரிவு, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், இதையும் இந்த கிரகங்கள் செய்யும். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் ஓன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமார்
ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். நீங்களும் பார்ட்னர்ஷிப் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. நீங்கள் உழைக்க பார்ட்னர் லாபம் அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேறு குறைவு. ஸோ எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் போத்தாரில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன், பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு, அது மகனோ மகளோ மருமகளோ பேரன் பேத்தியோ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, அத்தனை பேருக்கும் இந்த ஜூன் 11 இந்த பங்குனி 11க்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் குழந்தைகள் விஷயத்தில் கவனம். குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலமானது, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டு. ஸோ குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது ரேஸாக இருக்கட்டும், அல்லது லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே தேவையற்ற உணர்வுகளை தூண்டாமல் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக நமக்கு இல்லை. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பட் இது எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால எல்லோருடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்க வழிய வருமானங்கள் இந்த மாதம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அவளெல்லாம் பெருமாள் சிரத்திரக்கூடிய மகாலட்சுமியை தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக சித்தர்களையும் வழிபாடு செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.